மோட்டோவில் பார்த்தீங்கன்னா H50 ஃபியூசன் மாடல் வந்துருக்கு. இதில் வந்து கிளாஸ் மட்டும் கிராக்கில் இருக்குது, மற்றபடி டிஸ்பிளே எதுவும் டேமேஜ் ஆகலை. இந்த மாதிரி உங்கள் ஃபோனும் உடஞ்சிருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க, கிளாஸ் மட்டும் மாற்றலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனை கிளாஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம டச்லாம் ப்ராப்பராக இருக்காதா செக் பண்ணுறோம். ஸோ பக்காவாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸை நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதில் மேலே இருக்க க்ளூவெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு புது கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எதுவும் உடஞ்சிச்சுன்னா மாற்றணும்னா டேரெக்டாக எடுத்துருவாங்க. கையோட வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட முடியும். டிஸ்பிளே எதுவும் டேமேஜ் ஆகாது. எங்கள் சைடில் ரிஸ்க் வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நான் மிஷின் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மிஷின் வந்து நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நசனோட மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மூலிமா நீங்கள் எட்ஜ் மாடல்லேருந்து ஐஃபோன், ஐவாட்ச் எல்லாமே நீங்கள் பக்காவாக பண்ண முடியும். எந்த ஒரு இதுவுமே வராது. பார்த்தீங்கன்னா பஞ்சிங் பண்ணிவிடும். பஞ்சிங் பண்ணதுக்கப்புறம் பபுள்ஸ் ரிமூவரில் வைக்கிறோம். வச்சு நான் எடுத்து காட்ட பண்ணுங்கள் எந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு. அதே மாதிரி இந்த 2 மிஷின் இருந்தால் போதும், கம்ப்ளீட் எல்லா கிளாஸ் ஒர்க்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் ரிமூவல் ஒரு 5 நிமிஷம் வச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ தெளிவாக இருக்கும் டிஸ்பிளேல, எந்த ஒரு டாட்டு பபுள்ஸ் எதுவுமே இருக்காது, பக்காவாக இருக்குது. ஃபோனை இப்போ கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோன் ரெடி பண்ணனாலும் இல்லை நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, எதுவும் டூல்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம்.